இன்றைய தினம் இலங்கையில் பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு சில விடயங்களை தான் இந்த செய்தியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முக்கியமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா திருவோணமலை புத்தர் சிலை தொடர்பான பிரச்சனையின் அறிக்கைகளை கோரியுள்ளார். இது தொடர்பான கருத்துக்களை கூட பாராளுமன்றத்தில் அவர் உரையாற்றியிருந்தார். இது தொடர்பாகவும் மற்றும் அர்ச்சுனா ராமநாதனின் புதிதான சில விடயங்கள் பாராளுமன்றத்தில் பேசப்படுகின்ற விடயங்களையும் தாண்டி புதிதாக இன ரீதியான குழப்பங்களை உருவாக்கும் வகையிலான சில கருத்துக்கள், அதையும் தாண்டி இலங்கையில் தற்போது கார்த்திகை மாதம் அனுஷ்டிக்கப்பட இருக்குது. உண்மைக்குமே தமிழ் மக்கள் விடுதலைக்காக போராடிய மாவீரர்களின் நினைவேந்தல்களிடம் இருக்கின்றது. இது தொடர்பாக தற்போது ஆட்சியில் இருக்க அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன, இது தொடர்பாக அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்களின் கருத்து எவ்வாறு தமிழ் மக்களால் பார்க்கப்படுது, அதனைத் தொடர்ந்து முக்கியமான விடயம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான மற்றும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் நிறுத்துவது தொடர்பான சட்டம் போடும். ஸோ இன்றைய செய்தியில் நாங்கள் இது தொடர்பாக தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த செய்திகளை பார்க்கும் முதல்ல இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி பிரயோசனமான பதிவுகள் எதிர்காலத்தில் பதிவிடும் போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் உடனுக்குடனாக பார்த்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போவோம். மாவீரர் நாள் கார்த்திகை மாதம் என்றாவே தமிழர்கள் மத்தியில் எங்களுக்காக உயிர்நீத்த உறவுகளை நாங்கள் நினைவேந்துவதாக இந்த மாதம் பூராகவும் நாங்கள் கடைபிடிக்கின்றோம். ஸோ அந்த வகையில் வருகிற 27ஆம் தேதி மாவீரர் தினம், தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களோட பிறந்த நாளை விட இந்த மாவீரர் தின நிகழ்வுன்றது அரசாங்கத்தின் மத்தியில் ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் பார்க்கப்படுகிறது. தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்னென்னு சொன்னால், வழமை போல கடந்த கால அரசாங்கங்கள் பயங்கரவாதிகளை நினைவேந்த முடியாது என்ற சொல்லிய வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தாமல் தமிழ் விடுதலை புலிகளை நினைவு கூற முடியாது, உங்களோட உறவுகள் உயிர் நீத்தால் அவர்களை நினைவேந்த முடியும் என்று சொல்லிக்கல. இதில் 2 விடயங்கள் இருக்குது. ஒன்று எங்களுக்காக போராடிய அமைப்பை அவர்கள் மீண்டும் நிராகரிப்பதாகவும், அதேவேளை தமிழ் மக்கள் தங்களுடைய உறவுகளை நினைவேந்துவதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு, எனவே அவர்களோட உறவுகளாக நினைத்து அதை நினைவேந்த முடியும். இதன் உண்மையான விளக்கம் என்னன்னு சொன்னால், அதாவது மக்கள் மத்தியில் தமிழ் அரசியல்வாதிகள் கொண்டே சேர்க்கிறது ஒரு இனத்தின் மீதான அடக்குமுறையை மீண்டும் சிங்களவர்கள் பிரதிபலிக்கிறார்கள் என்ற ரீதியில். ஆனால் அது உண்மைக்கு புறம்பானது. உண்மையான விடயம் என்னன்னு சொன்னால், தங்களோட உறவுகளாக நினைத்து என்பது போல கடந்த காலம் 2024ஆம் ஆண்டு இவர்கள் ஆட்சிக்கு வந்த வேளை என்னென்ன ரீதியில் இதை அவர்கள் நினைவேந்தோணும் என்று ஒரு கட்டளை இட்டாரோ அதே கட்டளையை இந்த முறை கட்டளையாக பிரயோகிக்காமல் மறைமுகமாக அவர்கள் தமிழ் மக்களுக்கு கூறியிருக்கிறார்கள். எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழீழ விடுதலை புலிகளை சார்ந்தோ அல்லது அவர்களோட இயக்கத்தை அல்லது அமைப்பின் செயற்பாடுகள் சார்ந்து எந்தவித ஒரு அடையாள சின்னங்களும் அங்கே பதிக்கப்படாமல் அல்லது அங்கு வைக்கப்படாமல் நீங்கள் சுதந்திரமாக நினைவேந்த முடியும். அதாவது வெளிப்படையாக சொல்ல போனால் புலிக்கொடியோ அல்லது துப்பாக்கி போன்ற அமைப்புகள் அல்லது சின்னங்கள் அல்லது தலைவரது புகைப்படங்கள் அல்லது வரிப்புலி உடுப்புகள் இவ்வாறானவற்றை தோற்றம் பெறாத வகையில் நீங்கள் நினைவேந்த முடியும். ஆனால் உண்மைக்குமே அது கடந்த காலத்தில் கூட அதெல்லாம் பயன்படுத்தப்பட்டது தான். ஆனால் புலனாய்வுத்துறை ஆட்கள் அதெல்லாம் புகைப்படம் எடுத்து நீதிமன்றம் சென்று புலனாய்வு விசாரணையெல்லாம் இடம்பெற்றது. ஆனால் காலங்காலமாக தமிழ் மக்கள் எவ்வாறு இதை பின்பற்றுவார்கள் அவ்வாறு இதை பின்பற்றுவார்கள் என தமிழ் தரப்புகள் தெரிவிக்குது. முக்கியமாக மக்களோட கருத்துக்கள் அப்படித்தான் இருக்குது. ஆனால் கடந்த கால சிங்களவர்களின் ஆட்சியை விட இந்த ஆட்சியில் மக்கள் கொஞ்சம் சுதந்திரமாக அந்த நினைவேந்தல்களை முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி பெற்றோர்கள் கௌரவப்பிலிருந்து சகல விடயங்களையும் செய்யக்கூடிய வண்ணம் எல்லாம் தாயகத்திலும் இடம்பெற்று கொண்டிருக்குது. ஸோ இந்த செய்தியில முக்கியத்துவம் மக்களிடையே சரியான முறையில் எடுக்கப்பட்டால் கூட அரசியல் சார்ந்த ரீதியில் இது ஒரு பிழையான பிம்பம் ஒன்று மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்படுது. ஸோ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், திருவோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட பிரச்சனை, உண்மைக்குமே இந்த புத்தர் சிலை பிரச்சனை தீர்க்கப்பட்ட பின்னரும் ஒரு சில தரப்பினர்கள் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக மக்களை இன்னும் பழிகடா ஆக்குவதற்காக இன ரீதியான கருத்து முரண்பாடுகளை தோற்றுவித்து சோசியல் மீடியாவை இருக்கட்டும் அரசியல் சார்ந்து நேரடியாக இருக்கட்டும் தங்களுடைய லாபத்தை எதிர்நோக்கி, அதாவது தங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை அடையும் முகமாக முடிவடைந்த பிரச்சனையை கூட விடாமல் தூண்டும் வண்ணம் சில செயற்பாடுகளை மேற்கொண்டுகிறார். உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ தெற்கிலிருந்து தேரர்மார்கள் அங்கே விசிட் பண்ணதெல்லாம் இதில் பெருப்பிச்சு பெரிய ஒரு பேசுவலாக. உண்மைக்குமே இது அறநெறி பாடசாலைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வளவுக்குள் அவர்கள் ஒரு சின்ன புத்த சிலையை வைத்தார்கள், பிள்ளைகள் அங்கே வழிபடுறதுக்கு இருந்து எடுத்திருந்தால் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை இடம்பெற்று ஒரு நீதிமன்றத்துக்கோ அல்லது போலீசாரோட தீர்க்கப்பட வேண்டிய விஷயத்தை அரசியலுக்குள்ள உள்வாங்கி அதிலையும் பின்புலம் தெற்கில் இருந்து நகர்த்தி விடப்பட்டது. ஸோ இந்த விடயம் அறிந்த சிங்கள மக்கள் ஒரு சில இனவாதிகளை தவிர்த்து மஹிந்த ராஜபக்ச போன்ற ஒரு கட்சியில் உறுப்பினர்களாக அவர்களுக்கு சாதமாக இருப்ப ஒரு இனவாதிகளை தவிர்த்து மற்ற சிங்கள மக்கள் யாருமே இதை இந்த பக்கமும் எட்டி பார்க்கவே இல்லை. ஆனால் தமிழ் தரப்பில் கூட அரசியல் கட்சிகள் சார்ந்து இதை கொஞ்சம் வித்தியாசமான முறையில் உடனடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நேரடியாக சொல்லணும்னா சுமந்திரன் அவர்கள் நேரடியாக தமிழ் எம்பிமார்கள் எல்லாம் பதவினோன்னு சொல்லி, அப்போ இதற்கு ஒரு தினங்களுக்கு முன்னர் மஹிந்த நாமல் ராஜபக்ச அவர்களோடான சந்திப்புகள் கூட இடம்பெற்றிருந்தது. அதுவும் 21ஆம் தேதி அரசுக்கு எதிரான பேரணி
பேரணியில் வந்து அவர்களோட நிலைப்பாடு என்னென்று அறிவதற்காக இவ்வாறான சந்திப்பு இடம்பெற்றதாக பத்திரிகைகளில் தெரிவிக்கப்பட்டாலும் மறைமுகமாக அங்கே என்ன பேசப்பட்டது, என்ன மாதிரி அவங்க வந்து திட்டங்கள் தீட்டப்பட்ட விவரங்கள் வந்து மக்களுக்கு இப்போ தற்போது தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் வளம் வர்ற சமூக ஆர்வலர்கள் அல்லது தமிழ் உணர்வாளர்கள் வந்து இதை வந்து ஒரு நாட்டு மக்களுக்கு இடையிலான குழப்பத்தை தோற்றுவிப்பதற்காக நடந்த சம்பவம் என்று பாராமல் கடந்த காலங்கள் போன்று அரசியல்வாதிகள் நம்புது, அதாவது நாங்கள் தமிழினம் வந்து நாங்கள் கௌரவமாக இருக்கத்தான் வேணும், எங்களுக்கு ஏதேனும் அங்கு இழப்புகள் ஏற்பட்டால் நாங்கள் தட்டி கேட்கிற உரிமை எங்களுக்கு இருக்குது, நாங்கள் வீரம் நிறைந்தவர்கள் தான், அதை காட்டிட்டோம் சிங்கள அரசுக்கு. ஆனால் இது திட்டமிட்டு இனங்களுக்கு இடையிலான நிம்மதியான ஒரு வாழ்வை குழப்புவதற்கு இடம்பெறுவது என்று தெரிஞ்ச பிறகும் அதை சுமூகமான வழியில் அதை இல்லாத செய்வதற்கான வழிமுறை தேடாமல் இல்லை இவர்கள் சொல்வதுதான் உண்மை, இதன் பின்னால் தான் நாங்கள் செல்வோம் என்று சொல்லி நேரடியாக இவ்வாறான பதிப்புகளோ சரி, இவ்வாறான கருத்துக்களோ சரி, சமூக ஊடகங்களோ அல்லது இந்த செய்தி வலைதளங்களில் வர்ற பதிப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக இதை கருத்தில் கொண்டுதான் இது இடம்பெற்றது. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு ஒரு சிங்கள அமைச்சர் சொன்னார், நாங்கள் இந்த அரசை கவிழ்ப்பதற்காக எதை வேணுமென்றாலும் செய்வோம். கடந்த கால ஆட்சியை கைப்பற்றுவதற்காக ஈஸ்டர் குண்டு தாக்குதல், இனப்படுகொலை, இனவரிகள், பத்தாவதுக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் விடுதலை புலிகள் என்ற உச்சரிப்பு இல்லாமல் யாரும் ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இவர்கள் எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். இந்துக்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல, முஸ்லீம்கள் அல்ல, பௌத்தர்கள் அல்ல, யாரையும் கொள்ளவும் தயங்க மாட்டார்கள். ஸோ இது வந்து பொதுமக்கள் வந்து மிக அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு டைம். அதே போல் அனுரகுமார திசாநாயக்க தொடர்பாக மிக தெளிவான ஒரு கருத்து வந்து பார்லமெண்ட்டில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், யாரும் கடந்த கால ஆட்சியோட இனவாதத்தை வச்சுக்கொண்டு இங்கே வந்து யாரும் ஆட்சி செய்யாது. இனி இலங்கையில் வந்து இனவாதம் என்ற ஒன்றை வச்சு ஆட்சி செய்யணும் என்று சொல்லி யாருமே நினைக்க முடியாது. அவர்கள் அதை பாருங்க, அவர் எந்த நாட்டியம் ஆடினால் கூட அது நடைபெற மாட்டாது, அதுக்கு இங்கு இடம் அளிக்கப்பட மாட்டாது என்று குறிப்பிட்டிருக்கார். அதே போல இது தொடர்பான அறிக்கையை மிக விரைவாக சமர்ப்பிக்க சொல்லி பாதுகாப்பு அமைச்சுக்கும் அறிவிச்சிருப்பதாக தெரிவிச்சிருக்கார். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் மிஸ்டர் அர்ச்சுனா அவர்கள் திடீரென்று பிள்ளையார் சிலையை கொண்டு வந்து வச்சா நீங்கள் என்ன செய்வீங்கன்ற ஒரு வசனம் கதைச்சிருந்தது. இதே வசனத்தை தான் ஒரு தினங்களுக்கு முன்னால் இந்த புத்தர் சிலை வைக்கிற தருணத்தில் வந்து சிங்கள பேரினவாதி கதைச்சது. இங்கே வந்து இந்த பெரிய கோணேஸ்வரர் கோயில் இருக்குது, இந்த பெரிய காளி கோயில் இருக்குது என்ற வசனங்களை வந்து நீங்கள் முதல்ல கணக்கெடுக்கணும். இங்கே வந்து புத்தர் சிலை வச்சது தான் பிரச்சனை, அது எதற்காக வைக்கப்பட்டது, ஏன் வைக்கப்பட்டது என்று சொல்லி சுமூகமாக அதை பேசி அதை எடுக்கக்கூடிய வழிமுறைகளை தான் பார்க்குறத தவிர புதிதாக ஒரு பிரச்சனையை பேச்சு முனையில் அந்த ஃபோலோவில் வடிவில் சொல்கிற மாதிரி அது ஃபோலோவில் வந்து ரெண்டு போட்டு ஃபோலோவில் வருதுன்றக்காண்டி எந்த நேரம் கத்துறது தான் என்ன சூடுங்கள் நான் திருவாரம்பள்ளி வந்த பிள்ளை ஈழம்பள்ளி வந்த பிள்ளைன்னு சொல்லி அதை எந்த நேரம் கத்தலாம் மாதிரி சொல்லலை. பிள்ளையார் சிலையை வைக்க போகிறோம்னு சொல்லிக்கல அதே இடத்துல இருந்த சிங்கள பேரினவாதிகளால் திரும்ப யோசிக்க முடியும். இந்த ஒரு சின்ன புத்தர் சிலையை வைக்கல இவர் எடுக்க சொல்கிறார்கள், எதுக்கு நாங்கள் இந்த பெரிய கோயில்களை விடணும்னு சொன்னால் இப்போ திருவண்ணாமலையை அடையாளப்படுத்தும் முகமாக அங்கே தமிழர்கள பாரம்பரிய நிறைந்த இந்த காளி கோயில், கோணேஸ்வர கோயில் இருக்குது, திருக்கோணேஸ்வரம். ஸோ இதன் மேலே அவர்கள பார்வை திரும்பிட்டு சொன்னால் இது புதிதாக வேறொரு பிரச்சனையை கொண்டு வரப்போகுது. ஏற்கனவே இந்த சிலையால் வந்து அங்கே ஒரு இனவாத பிரச்சனை ஒன்று உருவாக இருக்குது, அது திட்டமெடுத்து நடத்தப்படுதுன்றது தெரிஞ்சு அதை தவிர்த்து தாண்டி போய் வேறொரு புதிதாக ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் வகையில் இவ்வாறான பேச்சுக்கள் வந்து அமையப்பெற்றுன்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்காக அல்லது புலம்பெயர் தேசங்களில் காட்டுவதற்காக ஃபோலோவில் வடிவேல் சொல்கிற மாதிரி ஃபோலோவில் பேசப்பட்ட ஒரு விடயமா, அல்லது இது ஏதேனும் அவரை சார்ந்த, அதாவது 21ஆம் தேதி பேரணியை சார்ந்த நபர்களால் ஏதேனும் வித்தியாசமாக நீ கதைக்க வேண்டும் என்று சொல்லி புரோலியை கிளப்புவதற்காக உருவாக்கப்பட்ட வார்த்தை பிரிவுகளான்னு தெரியாது. எது என்னவாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை அங்கே இடம்பெறுதுன்னு சொன்னால் அதை சுமூகமாக தீர்ப்பதற்குரிய வழிமுறைகளை தேடாமல் அது புதிதாக ஒரு பிரச்சனை உள்ள கொண்டு திரும்பவும் சிங்கள மக்கள் மத்தியில் வேறு ஏதேனும் இப்படியான ஒரு விரோத கருத்துக்களை வெளியிட்டு இவ்வாறு பிள்ளையார் பற்றி கதைச்சிருக்காங்க, ஓகே இங்கே வந்து பெரிய கோயில்கள் இருக்குது, அது ஏற்கனவே அங்கே சிங்கள பேரினவாதியால் கதைக்கப்பட்ட அந்த வீடியோ நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். முதல் நாத்து நடந்த சம்பவம் அந்த புத்தர் சிலையை கொண்டு வரும்போது ஒரு சிங்களவாதியால் கதைக்கப்பட்ட வெள்ளை சேட்டு போட்டு ஒரு சிங்களவாதியால் கதைக்கப்பட்ட விஷயத்தை நீங்கள் வழியாக கேட்டிங்கன்னா தெரியும். அப்போ அவர்கள் அந்த கோயில்கள் மேலே கண் வைக்க போகும்போது இது வேறொரு பாரிய பூகம்பமாக வெடிக்க பார்க்கும். ஸோ இவ்வாறான பேச்சுக்களை வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் உணர்ந்து கதைப்புன்ற வந்து தமிழ் மக்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து. அதை விட முக்கியமான விஷயம் என்று பார்த்தோம்னா தமிழர்களுக்கு கிடைத்த வெற்றி. இதை வந்து ஒரு சிலர் வந்து அரசியல் ரீதியாக பார்க்குறார்கள். அரசியல்வாதிகள புத்தியை வந்து அரசியல் ரீதியாக பார்க்குறது. ஆனால் தமிழர்கள் ரீதியில் விஜயகாந்த் யாழ்ப்பாண தமிழர் வந்து இந்த கிரிக்கெட் அணியில், தேசிய துடுப்பாட்ட அணியில் வந்து இடம் பெற்றிருக்கிறது வந்து ஒரு மரியாதைக்குரிய விஷயம். அதே வேளை நாங்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதாவது இன நல்லிணக்கத்தின் அடிப்படையில் இணைத்ததாக அரசாங்க தரப்பில் கூறினாலும் இது மக்கள் ரீதியிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அரசியல் ரீதியில் தமிழரசு கட்சிகள் வந்து இது ஒரு லஞ்சமாகவோ அல்லது வந்து மக்களை பேய் காட்டுவதற்காக செய்யப்பட்ட செயற்பாடாகத்தான் பார்க்கிறார்கள். அப்போ இவ்வாறான அரசியல்வாதிகள் இருக்கும் வரைக்கும் தமிழர்கள் சார்பில் என்ன ஒரு நன்மை கிடைத்தாலும் அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு மறைக்கப்படுற விஷயமாக உருவாக்கப்பட்டு மக்கள் ஆட்சியில் இருக்க அரசாங்கமோ அல்லது மக்களுக்கு நல்லது செய்பவர்கள் மீது ஒரு அதிருப்தியை உருவாக்குற செயற்பாடுகள்
சூழல் தான் அவர்கள் இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். விஜயகாந்தை பொறுத்தவரை உங்களுக்கு தற்போது அந்த ஆசிய கிரிக்கெட் போட்டியில் வந்து சிறந்த ஒரு வெளிப்பாட்டை அங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஸோ இதன் காரணமாக இலங்கை தேசிய அணியில் அவருக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்குது. பாகிஸ்தானில் இடம்பெற போகின்ற கிரிக்கெட் சுற்றில் கலந்து கொள்வதற்கான தேசிய அணியில் ஒரு தமிழராக இடம்பெற்றிருக்கிறார். மேலும் திறமை வாய்ந்த வீரர்கள் இருக்கிறார்கள். ஸோ எதிர்வரும் காலங்களில் அவர்களும் இவ்வாறான தேசிய அணிகளுக்குள்ள இடம்பெறுவதற்கு நாங்கள் இன்னும் எதிர்பார்க்கின்றோம். ஒரு தமிழர்களாக அவர்களும் உள்ளுக்குள்ள வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவர்களுடைய குடும்ப உறவுகளுக்கும் வழங்கப்படுகின்ற ஓய்வூதியத்தை நிறுத்துவதற்கான முடிவை வந்து அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்குது. அது நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட இருக்குது. அதிபர் அதற்கு வந்து அனுமதி வழங்கியதோட வந்து அது நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்ட பின்னர் நிச்சயமாக அது நடைமுறைக்கு வரும். ஸோ இது தொடர்பான விரிவான செய்திகளை நீங்கள் நரிக்களம்.com என்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு முழுமையாக எழுத்து வடிவில் படிக்கக்கூடியதாக இருக்குது. நரிக்களம் வலைதளத்துக்கு கூகுளில் போயிட்டு நீங்கள் நரிக்களம் என்று சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களால் இது தொடர்பான எழுத்து மூலமான செய்திகளை நீங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கும். இனிமேல் இந்த திருவண்ணாமலை புத்தர் சிலை தொடர்பான விவரங்கள் எவ்வாறு அமையப்பெற இருக்கிறது, அதேவேளை இந்த ஓய்வூதியம் நிறுத்துவது தொடர்பான சட்டம் மூலம் எவ்வாறு பாராளுமன்றத்துக்கு உள்வாங்கப்பட்டு அது எவ்வாறு நிறைவேற்றப்பட்டு எதிர்காலத்தில் எவ்வாறு நிறுத்தப்படுது போன்ற விவரங்களையும் எதிர்காலத்தில் நாங்கள் பார்க்க இருக்கோம். அதேபோல் விஜயகாந்த் போன்ற இன்னும் பல தமிழர்கள் எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் கூட இந்த தேசிய அணிகளில் இடம்பெறணும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதை விட முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இந்த மாவீரர் தினம் என்ற வந்து எவ்வாறு தமிழ் மக்களிடையே இந்த கார்த்திகை மாதம் சிறப்புற இடம்பெற இருக்கிறன்றதை நாங்கள் பொறுத்து வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால், தற்போது கூட ஒரு வருடம் கடந்த நிலையில கூட ஆட்சியில் இருக்க அரசாங்கத்தை தவிர்த்து இராணுவம் மற்றும் காவல்துறைக்குள்ள வந்து கடந்த கால ஆட்சியாளர்கள் ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு வடகிழக்கில் தமிழ் சமுதாயத்தில் தாக்கம் செலுத்தும் என்றும் பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இதே போன்று பிரயோசனமான அடுத்த காணொலியில் சந்திப்போம்.